விமர்சனம் எடுக்கிறது. நீங்கள் அதே போன்று நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய என்ன சூழ்நிலை இருக்கிறது? பாஜக. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிங்கள். திமுக கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு கட்சி வெளியேறியிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி விளம்பரர்கள் கூட்டணி கட்சி வெளியேறியிருக்கிறார். அதை அதிகாரப்பூர்வமாக பிரச்சார சந்திப்பில் கூறியிருக்கிறார். கூறியது மட்டும் இல்லாமல் அவர் மிக மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார். இனிமேட்டு யாரை விடமாட்டேன் என்ற தோனியிலும் பேசியிருக்கிறார். அதாவது என்ன பேசினார் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 5 ஆண்டுகளில் எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த இடத்துல தவறு செய்தார்கள், ஊழல் செய்தார்கள், எல்லா பட்டியலும் வச்சிருக்கிறார், எல்லா ஆதாரத்தோடு வெளியிடுவேன் என்று ஒரு மிரட்டல் தோனியில பேசுகிறதாக நம்ம நினைக்கலாம். அதே போன்று இந்த கூட்டணி வெளியேறதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொன்றும் சீட்டுக்காக சீட்டு கொடுக்கவில்லை அதனால அப்படின்றது அவருடைய முக்கிய காரணம் சொல்ற பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு என்னுடைய கோரிக்கைகளே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் 10 கோரிக்கைகளை வைத்தேன். அது முக்கியமான ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு தொகை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். இந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்கவில்லை. அதனால் கட்சி விட்டு வெளியேறுகிறேன். அதே சமயத்தில் திமுக தரப்புலேருந்து என்ன செய்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு சின்ன கட்சி இவர் எங்கள்கிட்ட அதிகாரம் வைப்பதா, அப்படி நாங்கள் பெரிய கட்சி இவர் கேட்ட கோரிக்கை நான் வைக்கணுமா என்ற செய்திகளும் கேட்க முடியுது. அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவர் 2 தொகுதிகளை கேட்கறது ஏற்கனவே ஒரு தொகுதி தான் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு தொகுதி மேலே கூடுதலாக கேட்டிருக்கிறார். அந்த தொகுதியை அவர் மறுக்கவில்லை. அதே சமயத்தில் அந்த ஒரு தொகுதியும் சூரியன் சொன்னதெல்லாம் போட்டி போட சொன்னோன்னே அது ஏற்காத மாதிரி தான் வெளியேறுவதாக கூறுகிறார். ஒன்றியோடு சொல்கிறார், வெளியே வந்து மட்டும் இல்லாமல் இது என்னோட தனிப்பட்ட முடிவல்ல, என் கட்சிகள் நிர்வாகிகள் அனைவரோடும் பேசி கலந்தாசித்த முடிவுதான். அதே போன்று எங்கள் கோரிக்கைகளை ஏற்று எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியில் கூட்டணி வைப்பேன். என்டிஏ கூட்டணியில் நான் இடம்பெற மாட்டேன் அப்படின்று பிஜேபியோட சந்தப்பட்ட கூட்டணியில் இடம்பெற மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நாம் இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சூரியனில் இந்த ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என்று சொல்கிறார் சொன்னால், அவருக்கு கேட்ட சீட்டுகளும் கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் செய்த ஊழலும் குற்றங்களையும் மறைத்திருப்பார், அமைதி காத்திருப்பார் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த குற்றச்செயலும் ஊழச்செயலும் அவர்கள் செய்கிறார் என்று தெரிந்தான் இந்த 5 ஆண்டுகள் அவர் கூட பயணித்தீர்களா என்பதை இந்த ஊழலுக்கு நீ தான் துளை போயிருக்க என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்போ உங்களுக்கு தேவை நிறைவேறாத காரணத்தினால்தான் இப்போ அம்பலப்படுத்துவேன்னு சொல்லுவது மக்கள் மனதில் மன்றத்தில் நீங்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது ஊழல் கட்சி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த ஊழல் கட்சியில் நீயோ இருந்து அந்த ஊழலை இப்போ வெளிப்படுத்துவேன் என்று சொல்வது என்பது உங்களுடைய நேர்மையற்றையே வெளிப்படுத்துகிறது. சரிங்களா? நீங்கள் இப்போ வெளியேறுகிறது என்று சொன்னால் செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா மிக அவகாசமாக திமுக கட்சிகள் கோரிக்கை ஏற்கவில்லை அப்படின்லாம் பேசுகிறீங்க. எங்களோட கோரிக்கை ஏற்காத வெளியேறது போல் நீங்கள் காட்டிக் கொள்கிறீர்கள். மக்கள் மனதில் ஒவ்வொரு தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் அடிச்சுக்கிறது போல் அடிச்சுக்கணும், சண்டை போல் சண்டைக்கணும், மக்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ அது விரக்தியில் என்னோட கோரிக்கை ஏற்கலை அதனால தான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவதாக காட்டிக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணின 100 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறீங்க. விரைவில் செய்திகள் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நிற்க வேண்டிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தமிழ் தேசியம் உருட்டலாம். நீங்கள் தமிழ் தேசியவாதிக்கு யோக்கியனுக்கு இருட்டில் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்து, அது மாதிரி தான் உங்களுக்கு தமிழ் தேசியவாதிக்கு என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த 2009 நடந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் அந்த கூட்டில் போய் மறுபடியும் பதிவு சுகத்துக்கான இருக்கிறேன்னு சொன்னாக்க உங்களுடைய குடிமை அங்கே இருக்கிறது. அதனால தான் இங்கே வெத்து வேஷ பேசிவிட்டு இருக்கிறீர்கள். இப்போ வெளியே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் அரசியல் எழுச்சி பெற்று விட்டது. ஏற்கனவே 26 லட்சம் வாக்களை பெற்று அங்கீகாரத்தை பெற்று விட்டார்கள். இந்த தடவை ஒவ்வொருத்தரும் ஒரு 3 வாக்குகள் பெஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1 கோடி வாக்களை அதை தாண்டி விட்டா சொன்னால் அதிகாரத்தை பிடிக்கின்ற வாய்ப்பை கையில் நெருங்கி விட்டார்கள். அப்போ அந்த சூழலை விட்டால் நம்ம திராவிட 2 கட்சியிலும் மாறி மாறி நம்ம ஏமாற்ற முடியாது, மக்களை எல்லோரும் கொடுத்து ஏமாற்ற முடியாது. அதனால் தமிழ் தேசியம் நான் உருட்ட போகிறேன், தமிழ் தேசியம் நானும் தமிழர்களுக்காக போராடுறேன், இப்படி உருட்டி கொண்டு நானும் தமிழ் தேசிய வாக்கில் முடிந்த வரைக்கும் இழுக்க முயற்சிக்க வர திட்டம் தான் சீமானின் வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படுவதற்கு இது போன்ற உள்ளூரில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மனதில் எல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கமல்ஹாசன் ஏன் வந்தார், இப்போது எங்கே இருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியும். அதே போன்றுதான் விஜய் அவர்களும் சரி,
விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போது என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இதே தான். ஏற்கனவே வந்து 2 கட்சிகளும் சரியில்லை என்று சொல்லி தான் மாற்று அரசியல் சீமானுக்கு வாக்கு போட்டு தான் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த நடிகர் பின்பத்தை எடுத்து ரசிகர் வரும்போது விஜய் அவர்களுக்கு சீமான் பல பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ விஜயோட ரசிகர்களும் மாற்றுத்திறனுடைய மக்களும் சீமானுக்கு வாக்கு அளித்திருக்கிறார்கள். இப்போது விஜய் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் முடிந்தவரைக்கும் அணில் கூட்டமாக இருக்கிற வேற மற்றும் விஜய் மேல மாற்றுக்கு இந்த திராவிட கட்சியை பிடிக்காதவர்கள் வாக்குகளையும் சீமான பக்கம் சென்றுவிட விடாமல் இழுப்பதற்கு வரப்பட்ட ஆட்கள் என்பது போட்டுதான் இந்த வேல்மன்ன வில்முறைகளோடும் இப்போ நான் தனியாக நிற்க போறேன்னா அதுக்கான செலவுகளையும் திமுக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா மே 18 அந்த சம்பவத்துக்கு வந்து நானும் கூட்டம் போடுறேன்னு காமிச்சு அதுக்கு பல கோடி காசை வாங்கி கூட்டம் போட்டு பிரம்மாண்டமாக கட்டுறோம் காமிச்சு அந்த நேரத்தில் ஆட்டெல்லாம் சேர்த்தாங்க. இப்போ ஒத்தையா நிற்கிறாரு. ஒத்த சின்னு அந்த தமிழ் தேசிய பிம்பத்தை இல்லை நானும் இருக்கேன்னு காமிச்சாரு பாருங்க. அது வேடிக்கை. அதே போன்றுதான் இப்போ நான் தமிழ் தேசியம் பேசுகிறோம் பேசுவார். நான் இதுக்காக போரிட்டேன், அதுக்காக மகன், இதுக்காக நானும் தமிழ் தேசம் தான், அப்படி எல்லாத்தும் திமுகவில் இருந்தாலும் என்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்ததில்லை, இப்படி எல்லாம் பேசுவார். பேசி இப்படி வாக்கு பிரிக்கிறதுக்கு அதுக்காக தான் இப்போ வருகிறார் என்பது திட்டமிட்டு வருகிறார். இவர் வந்து சண்டை போட்டுலாம் வரவில்லை, திட்டம் போட்டு தான் வருகிறாங்க என்பதை மக்களுக்கு ஒற்றுப்பொருட்டும். அதே போன்ற அண்ணன் திருமானவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்னை யாரும் மதிப்பதில்லை, இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள், ஆதரவாக அளிக்க மாட்டார்கள் பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் எந்த மக்களுக்காக கட்சி ஆரம்பித்தீர்களோ, எந்த மக்கள் பாதுகாக்க, எந்த மக்கள் உரிமைக்காக கட்சி ஆரம்பிச்சீங்களோ, எந்த மக்கள் நலனுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்களோ அந்த மக்கள் நலனில் தவறிவிட்டீர்கள். வேங்க வெளியில் நடந்த சம்பவத்துக்கு இந்த குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் உங்களோட கூட்டணி இல்லை, அதிகாரம் இல்லை, இல்லை எங்களுக்கு இந்த தேவைகள் இருக்கிறது, இந்த உரிமைகள் இருக்குது, இது உங்களிடம் கோரிக்கை வைக்கிறோம், இல்லை எங்களுக்கு அடிப்படை உரிமையில் எங்களுக்கு அடிப்படைப்படி எங்களுக்கு இத்தனை சீட்டு வருகிறது, இதை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களை நான் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் தன்மான தலைவன் உங்களை எல்லாம் போற்றுவார்கள். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் இந்த திமுக கூட்டணி தேவைப்படுகிறது, பாசிய கட்சி வீழ்த்த வேண்டும், இப்போ வந்து போட்டி முடான்னு வச்சுக்கூடாது, சீட்டு குறைவானாலும் பரவாயில்ல, இந்த கூட்டணியில் கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா நிறைய கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிறதுனால சீட்டு பங்கிட்டு வந்து அதிகம் கேட்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படின்று நீங்கள் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அந்த கட்சியில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தமிழர்களால் கட்சி நடத்துறீங்கன்னு சொன்னால் இந்த திராவிட கட்சிகளால் தான் தமிழ்நாடு மிக சூறையாடி கொண்டிருக்கிறது, கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் தெரிந்தும் இப்போ அந்த கட்சி நீங்கள் ஏன் ஏற்கிறீங்க? அப்புறம் நீங்கள் அவ்வப்போது சொல்லி கொண்டிருப்பீர்கள், எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை, நோட்டு முக்கியம் இல்லை, நினச்சா போயிட்டே இருப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அப்படி நினைக்கிற நீங்கள் உங்களோட உரிமைகளையும் உங்கள் கோரிக்கைகளையும் அவர் நிறைவேற்றாத போது அந்த கட்சியை விட்டு வெளியேறுவதுதான் சரியாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க, தன்னைத்தானே எப்போ சொல்லி கொண்டிருக்கிறீங்க, எங்களை வந்து ஒத்த சீட்டுன்னு சொல்லுவார்கள், ரெட்டை சீட்டு சொல்லுவார்கள், பிளாஸ்டிக் சேருன்னு சொல்லுவார்கள், எதை வேணா சொல்லிட்டு போன்னு சொல்கிறீங்க. சொல்லிட்டு போன்னு சொல்றது கடந்து போகாதீங்க. அதை நீங்கள் வந்து சரி செய்யணும் என்பதற்காக தான் இப்படி சொல்லுகிறார்கள். தன்மானத்தை விட்டு அங்கே இருக்கிறீர்கள் என்பதற்கு தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். நீங்கள் அது போன்று நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க தமிழர்களுக்கு எதிரான அந்த கட்சி, தமிழர்களே பெரும்பான்மையோட தமிழ் மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் எம்எல்ஏ அமைச்சர்களோ தமிழ்நாட்டில் அதிகம் இல்லை. அப்போ இந்த தமிழர் அல்லாதவர்களை ஆட்சியில் அமைப்பதற்கும் எம்எல்ஏ அமைச்சர்கள் அதிகமாக அவர் இருக்கிறார்கள், அதற்குத்தான் நீங்கள் பாடுபடுகிறீர்கள், அதற்குத்தான் விமர்சனம் வருகிறது தவிர உங்களை பற்றி இல்லை, உங்கள் செயல்பாடுகளை பற்றிதான் விமர்சனம் எடுக்கிறது. நீங்கள் அதே போன்று நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய என்ன சூழ்நிலை இருக்கிறது, பாஜக என்று தொடர்ந்து பூச்சாண்டி கொண்டு நீங்கள் ஒரு சாயத்த பூச நினைக்கிறீர்கள். பாஜக தமிழுக்கு எதிரான கட்சி தான், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பாச்சாண்டி பூஜை காட்டிக்கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் பாஜகவோட எல்லா உறவிலும் திமுக இருந்து கொண்டிருக்கிறது, எல்லா திட்டங்களுக்கும் அனுமதி கொண்டிருக்கிறது, எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. வெளியே மட்டும் தான் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொண்டு கொடுக்கிறீர்கள். ஏன்னு சொல்ற சொன்னால் அவங்க எல்லா திட்டம் அனுமதிக்கிறான்னு சொன்னால் அவருடைய ஊழல்படி எல்லா குற்றங்களுமே எல்லா ஃபைலும் அவங்களும் அதிகாரத்தில் மத்திய அரசிடம் இருக்கிறது. அதனால அவங்களோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லா திட்டங்களும் அனுமதிக்கிறார்கள். வெளியே மட்டும் தான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே பாஜக பூச்சாண்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி பிடிப்பதில் 2 பேருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 5 ஆண்டுகள் இவர்கள், 5 ஆண்டு அவர்கள், அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. மாற்று அரசியல் வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழர் அரசியல் வந்து கூடாது தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா 2 கட்சியிலுமே தமிழர் அல்லாதவர்கள் அமைச்சர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்.
அது அந்த மக்களுக்கு நலன் சார்ந்தவர்களும் அவர்களையே எப்பொழுதும் பெரிய பேசிக் கொண்டிருப்பார்கள். அவருடைய சார்ந்த மக்களுக்குமே வேலைவாய்ப்புகள் சரி, எல்லா வேலைவாய்ப்புகளும் அதிகம் தான் அவங்க தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழர் இருக்குது வந்து நமக்குடைய பிரதிநிதித்துவ எம்எல்ஏ அமைச்சர்கள் இருந்தார்கள்னா நம்ம மக்களுடைய நலன் கருதி செயல்படுவார்கள். எல்லாமே பிறர் மொழியால் அதிகமாக இருக்கிறதுனால அது சொல்லுதான். அதற்குத்தான் தமிழ் நல காக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி எந்த கட்சினையும் கூட்டணி வைக்காமல் தமிழ் மக்களை நம்பியே, தமிழ்நாட்டில் மக்களை நம்பியே மாற்றம் நிற்கிறதுன்னு சொன்னால், இது போன்று மாற்று வந்தவர்கள் எல்லாம் தமிழக அரசு எழுச்சி பெறாமல் இருப்பதற்கு வாக்களை பிரிக்கும் மடைமாற்றம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் மாற்றம் வேண்டும், தமிழ்நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவன் சொன்னால் நம்ம வந்து நல்ல கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொண்டாலே இது போன்ற ஒரு கட்சியாக வருதெல்லாம் ஏன் வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம்.